அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது எப்பவுமே ஒரு வழிபாட்டு முறைய என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம வழிபாட்டு சுதந்திரம் பறிக்கப்படவும் கூடாது. இப்ப இங்க தமிழுங்கிற போர்வையால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன கேள்வி எழும்புது அப்படின்னு சொன்னா, இவங்க பொங்கல் கொண்டாட மாட்டாங்களா, போகி கொண்டாட மாட்டாங்களா, அப்ப இவங்க எப்படி தமிழர் ஆவாங்க அப்படிங்கிற செய்தி மக்கள் மன்றத்துல நிறைய பரவலா வர்றதை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப இங்க பொறுத்த அளவுல வழிபாட்டு முறையால் கிறிஸ்தவனும் சரி ஒரு இஸ்லாமியனும் சரி வழிபாட்டு முறையால் வேறுபட்டு தான் இருக்கான். மொழியால் தமிழனா இருக்கான், தேசத்தால் ஒரு இந்தியனா இருக்கான், இவ்வளவுதான். அப்ப இந்த வழிபாட்டு முறை எங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அந்த வழிபாட்டு முறையை யாருக்காகவும் மாத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாத்தினாதான் தமிழன் என்று அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் நாம பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்தே நிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அத்துமீறி இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்துறத நாம கண்கூடா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வேலையவே தமிழ்ங்கிற போர்வையில என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன் போகி கொண்டாடணும், ஏன் பொங்கல் கொண்டாடணும்? பொங்கலும் போகியும் கொண்டாடினாதான் தமிழனா? அப்படிலாம் இல்ல. எங்களோட வழிபாட்டு முறை மாற்றப்பட்டுருச்சு. சகோதரர் பழனி பாபாவே தெளிவா மேடையில சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வழிபாட்டு முறையால் இஸ்லாமியனா இருக்கிறோம், அதே நேரத்துல மொழியால் தமிழனாக இருக்கிறோம், தேசத்தால் இந்தியனா இருக்கிறோங்கிறத அவர் அப்பட்டமா மக்கள் மன்றத்தில் என்ன செய்தார், சொல்லிட்டார். அதே நேரம் இஸ்லாமியர்கள்லயும் கிறிஸ்தவர்களையும் சில பேர் பொங்கலும் கொண்டாடுறாங்க, போகியும் கொண்டாடுறாங்க. ஆனா அடிப்படையில பார்த்தா எங்களோட கொள்கையில வேறு மாற்று ஒரு கலாச்சாரத்தை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற இயலாது. வேறொரு வழிபாட்டு முறையை பின்பற்ற இயலாது. சூரியனுக்கு நன்றி சொல்றது தானே பை, அதுக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, உலக படைப்புகளை வச்சு மக்கள் பயன் பெறுறதை வச்சு, அதாவது ஒட்டுமொத்த இயற்கையினால் மக்கள் பெறுகிற பயனை வச்சு நன்றி சொல்லணும்னு நினைச்சா அதை படைச்ச இறைவனுக்கு தான் நாம என்ன செய்வோம், நன்றி சொல்லுவோம். பிள்ளையை ஈண்டெடுக்கிற தாய்க்கு தாய நாம மதிப்பா பார்ப்போமா, கர்ப்பப்பைய மதிப்பா பார்ப்போமா? அந்த மாதிரி அகிலத்தையே படைத்து பரிபாலித்த இறைவன் தான் வணக்கத்துக்குரியவன் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு. இப்ப சூரியனால எனக்கு அதிகமான பலன் இருக்கு, சந்திரனால பலன் இருக்கு, இரவு பகல் மாறி மாறி வர்றதுல எனக்கு பலன் இருக்கு, சயின்டிபிக்கா அவ்வளவு இவ்வளோ பலன் மனிதனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு நன்றி சொல்வதற்கும் வணங்குவதற்கும் தகுதியானவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தானே தவிர மற்ற எவைகளுக்கும் எவற்றுக்கும் என்ன செய்ய முடியாது, நன்றி செலுத்த முடியாது, வணங்க முடியாது. அந்த அடிப்படையில கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வழிபாட்டு முறையால் வேறுபட்டவர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். அப்ப இதற்கு மாற்றமா மொழியுடைய பெயரை வச்சு வேற ஒரு விஷயத்தை திணிக்கணும்னு நினைச்சாலும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி எப்படி அடக்குமுறைக்கு ஆளாக்குறானோ, எப்படி அநீதியை கட்டவிழ்த்து விடுறானோ, அதற்கு இதற்கு ஒரு பெரிய வேறுபாடு இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல உங்களை என்னை இடம்பெற செய்யும்.